வணக்கம். என் பேர் முத்து வெங்கட்ராம். நான் கோயம்புத்தூர் தங்க நகை தயாரிப்பாளர் சங்க தலைவரா இருக்கிறேன். எல்லாத்துக்கும் தெரியும், கடந்த வாரம் வந்து தங்கத்தினுடைய விலை வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சது. ஆனா, நம்மளுடைய நாணயத்தின் மதிப்பு வந்து வீழ்ச்சிக்கு போய் 94.10 அந்த அளவுக்கு வந்துருச்சு அது. இன்னைக்கு வந்து 94.10ல இருக்குது. நம்மளுடைய நாணயத்தின் மதிப்பு டாலருக்கு நிகராக. அதனால இந்த வீழ்ச்சியில அ தங்கத்தின் விலை இன்னும் கீழ போறதுக்கு சூழ்நிலையில வந்து நம்மளுடைய நாணயத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சதுனால, ஒரு அளவுக்கு தான் அதுல வந்து தங்கத்தினுடைய விலை வந்து குறைந்தது. இதெல்லாமே வந்து இந்த ஹர்முஸ் அ ஜலசந்தி, அதுல வந்து ஈரான் வந்து தன்னுடைய பகுதிய வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறனால, அதிகமான வந்து பெட்ரோல்கள், குரூட் ஆயில், கேஸ் இதெல்லாம் வந்து வேற நட்பு நாடுகள் இல்லாம வேற நாடுகளுடைய கப்பல வந்து அனுமதிக்காம இருந்ததுனால, அ எல்லாரும் வந்து த இந்த குரூட் ஆயில், இந்த பெட்ரோல், டீசலுடைய விலை வந்து இன்னும் மேல மேல உயரும்ங்கிறதுக்காக, உலக பொருளாதார அ இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க, அமைப்புகள். அவங்க வந்து தங்கத்த வித்துட்டு அவங்க வந்து குரூட் ஆயில்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதனால தான் தங்கத்தினுடைய விலை வந்து நல்லா கணிசமான விலையில குறைஞ்சது. ஆனா, முந்தா நேத்து வந்து அமெரிக்கா வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா, அவங்களுடைய போர வந்து பின்வாங்கிட்டு, நாங்க வந்து 5 நாள் கெடு தர்றோம். சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சிய மேற்கொண்டாங்க. அதனால வந்து தங்கத்தினுடைய விலை வந்து மீண்டும் இறங்குன தங்கம் வந்து $200 வந்து மேல ஏறி வந்துச்சு. இப்ப ஈரான் வந்து அவங்க போட்ட அந்த 15 கட்டளைகள ஏத்துக்க முடியாது. நாங்க சொல்ற அ விதிகள பத்தி தான் வந்து நீங்க வரணும். எங்களுக்கு இழப்பு நெறையா வந்திருக்குது. எங்களுக்கு வந்து மீண்டும் இந்த மாரி ஒரு போர் தொடுக்க மாட்டேன்னு ஒரு உத்தரவாதம் வேணும். அதே மாரி அரபு நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்களை எல்லாம் எடுத்துறணும், இருக்கக்கூடாது. அப்படின்னு பல கட்டளைகள் எல்லாம் அவங்க வந்து போட்டாங்க. இது ஒரு இழுபறி நிலையில இருக்கிறனால, மீண்டும் வந்து தங்கத்தினுடைய விலை வந்து ஒரு $100 குறைஞ்சு இன்னைக்கு வந்து $4,421 வந்துருச்சு. அ இன்னைக்கு காலையில வந்து நல்ல விலை உயர்ந்து வந்து அதனுடைய உச்சம் வந்து $4,534 போய் இன்னைக்கு $4,431 வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு $133 வந்து குறைஞ்சிருக்குது. இது இப்படிதான் இருக்கும். இவங்களுடைய ஒப்பந்தம் வந்து சரி ஆகல அப்படின்னா, மீண்டும் தங்கம் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா, மீண்டும் தங்கம் வந்து பவுன்ஸ் பேக்ன்னு சொல்லுவாங்க. மீண்டும் அது வந்து $5,500 மேல போய் $6,000 வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நுகர்வோர்கள் வந்து இதெல்லாம் வந்து அ குளோபல் ஸ்ட்ராட்டஜிம்பாங்க. உலக பொருளாதாரம், உலக ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துல ஏற்படக்கூடிய சில அரசியல் மாற்றங்கள், போர் முயற்சிகள், பொருளாதார தடைகள் இதெல்லாமே வந்து எது நடந்தாலும் தங்கத்தின் மேல விலையின் மேல உள்ள தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். அதனால யாரும் அஞ்ச வேண்டாம். ஏன்னா நிறைய மக்கள் வந்து வெள்ளியும், தங்கத்திலயும் சென்ற 5, 6 மாதங்கள்ல வந்து முதலீடு செஞ்சிருப்பாங்க. அது சில பேர் கம்மி விலையில வாங்கினவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் அதிகமான விலையில கூட வாங்கினவங்க இருக்கிறாங்க. அத பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். மீண்டும் இந்த ஒரு இந்த இறங்கு நிலை போய் இறங்கு முகமாக இருக்கக்கூடிய இந்த தங்கத்தினுடைய விலை வந்து மீண்டும் ஏறுமுகத்தை நோக்கி செல்லக்கூடிய நாட்கள் வெகு நாட்களாக இல்லை. விரைவிலேயே வந்துவிடும். அதனால்தான் இப்போ ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கின்றது. ஆகவே இந்த இந்த தருணம் கூட சரியான நேரம் தான் தங்கத்துல முதலீடு செய்யறது. யாருக்கெல்லாம் உங்களுடைய சேமிப்புல ஒரு பகுதியை வந்து தங்கத்துல முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதோ, நீங்கள் இது நல்ல தருணமாக கருதி தங்கத்தில முதலீடு செய்யுங்கள். மீண்டும் விலை உயர்வதற்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் இன்று ஸ்ரீராம நவமி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.